நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பெரிய vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து வெளியே போகிறோம். ஏன்னா நான் வேலைன்னு இருந்துட்டேன். எங்கள் அம்மாவும் வீட்டிலேயே இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் மளிகை சாமான்லாம் கம்மியாக இருக்குது, எங்கன்னா கூட்டும்போது சொன்னாங்க. சரி, நம்ம பக்கத்தில் பெரிய ஸ்டோர்னால் ரேவதி ஸ்டோர் தான். ஸோ நான் அங்கே போயிட்டு எங்கள் அம்மாவெல்லாம் கூட்டின்னு போயிட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் என்னென்ன சம்பவம்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இங்கே நிறைய பேர் வராங்க, நிறைய பொருளும் இருக்குது, தேவையான பொருளெல்லாம் நிறைய இருக்குது. வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸும் இந்த கடையில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சும்மா நாங்கள் போனோம், ரொம்ப நாள் கழித்து போகிறோம், எல்லா திங்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கலெக்ஷனே அந்த பித்தளை சாமானில் குட்டி குட்டி பொம்மைங்களாக இருந்தது. அதுவும் ஏழ்மலையர் வந்து அழகாக ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது. அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்ததே வந்து 12:30 ஆயிடுச்சு. ட்ராவல்லாம் பண்ணி 12:30 ஆயிடுச்சு. எங்களுக்கு 1 hour ட்ராவலு. ஸோ கரெக்டாக நாங்கள் 12 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். சரி, நாங்கள் சாப்பிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணலாம் இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிளீனிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு, லேட் ஆகும்னு சொன்னாங்க. 4 மணி சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து 3 மணிக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடு பிரியாணி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். பிரியாணி சாப்பிட்டோம். நல்ல லெக் பீஸோடு போட்டு கொடுத்தாங்க. அப்புறமா எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இயரிங் கலெக்ஷன். அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பெரிய கம்பல்லாம் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த செக்ஷன் போயிட்டோம். நிறைய கலெக்ஷன் இருந்தது, பெரிய பெரிய கம்பல்லாம். எனக்கு பிடிச்ச செக்ஷன் வந்து பொம்மை செக்ஷன். பொம்மைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பொம்மையை வாங்கிட்டேன், யானை பொம்மை. அவ்வளோதான். இன்னைக்கோட vlog வந்து சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு பார்க்கலாம். டாடா.